அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாங்க கேரட் அல்வா செய்யலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கேரட் அல்வா தாங்க செய்ய போகிறேன். பிள்ளைங்கள்லாம் காலேஜிலேருந்து சாயந்தரம் வருவாங்க. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் கேரட் அல்வா செய்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு விலை குறைவாக இருந்தது. 1 கிலோ 20 ரூபான்னு சொல்லி விற்றுன்னு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 கிலோ வாங்கிக்கினேன். 3 கிலோ வாங்கின்னு வந்ததில் ஒரு 1.5 கிலோவுக்காட்ட நான் பொரியல் அதெல்லாம் செய்து சாப்பிட்டேங்க. மீதி ஒரு 1.5 கிலோ இருந்து அதை பார்த்தோன்னா சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அழுகுற கண்டிஷனில் இருந்து சரி நம்ம அல்வா செய்தலான்னு சொல்லிட்டாங்க. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு கேரட் அல்வா செய்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ கேரட் எடுத்துக்கினேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் வாங்கிக்கினேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் தண்ணி தாங்க சேர்க்கணும். நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். ஏன் குக்கரில் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா குழ குழன்னு வேவும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓப்பன் பாத்திரத்தில் செய்தால் திரி திரியாக இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சீவனா எப்படி திக்னஸாக இருக்குமோ அந்தமாரி இருக்கும். குக்கரில் செய்கிறதுக்கும் ஓப்பன் பாத்திரத்தில் செய்கிறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் மாதன்றதுனால கேரட்டு விலை குறைவாக இருக்குதுங்க. இன்னும் வெயில் காலமான கேரட்டு விலை அதிகமாக இருக்கும். நம்ம விலை குறைவாக இருக்கும்போதே கேரட்டை வாங்கி நம்ம நிறைய பொரியல் செய்து சாப்பிட்லாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கேரட் எண்ணெய் செய்து வச்சுக்கலாம். கேரட் எண்ணெய் செய்து வச்சு நம்ம முகத்துக்கு தடவின்னு வந்தால் முகம் பளபளப்பாக இருக்கும். கொஞ்சம் ஆரஞ்சு கலர்லேயும் முகம் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்குங்க. நம்ம இந்த நாளில் விலை குறைவாக இருக்கும்போதே வாங்கி நம்மளுடைய பயன்பாடு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அதுக்கு 1/2 லிட்டர் பால் தாங்க சேர்த்தேன். 100 கிராம் தண்ணி தான் எடுத்துக்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை எடுத்துக்கினேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சுக்கிறேன். சர்க்கரை நம்ம லாஸ்ட்டில் தாங்க சேர்க்கணும். ஃபஸ்ட்லேயே சேர்த்தோம்னாக்கா அடி பிடிச்சிக்கும். பாலையும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கின்னு வரேன். பால் ஏன்னா நம்ம ஒரு வட்டியாக போட்டு சேர்த்தா ஒரு மாதிரி சீக்கிரமாக கொதித்து ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டு இருக்கும். நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன்னு வரும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துன்னு வரேன். இப்போ பாருங்கள் அது ரெடி ஆகிடுச்சு. ரெடியாக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி நான் பரிமாறணும், பிள்ளைங்களுக்கு பரிமாறணும். ஓப்பன் பண்ணிட்டேங்க. அடுத்து பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றணும். அதன் பிறகு நான் எடுத்து பிள்ளைங்களுக்கு பரிமாறணும். நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேறீங்க. என்னுடைய சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.